டெக்னிக்கலாக நம்ம இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராமேன், ஒரு பெண், அதே மாதிரி ஒரு எடிட்டர் பெண். நான் ஜெண்டருக்காக பேச வரல. பொதுவாகவே வந்து பெண் என்பவள் இப்படின்னு சித்தரிக்கப்பட்டு அவங்களுடைய திறமைகளுக்குமே நம்ம முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அதை உடச்சி எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயத்தில் வெளில வந்துட்டாங்க. ஆனாலும் சினிமா துறையில் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கில் ஒரு புது ஸ்டைலு, ஒரு புது நுவான்சஸ்ஸு, அதே மாதிரியே வந்து இந்த கதை சொல்லும் விதத்தில் வந்து ஒரு புதுவிதமான கையாடல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ க்ளோஸ்அப் ஷாட்டு, கண் பார்வையில் இருக்கிற ஷாட்ஸு, இதெல்லாம் வந்து வர்ஷா பரத் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பெண்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஒன்று பேசுவோம், ஆண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுவோம், பெண்களை பற்றி நம்ம என்ன வேணாலும் பேசுவோம். பட் பெண்களை பற்றியும் அவங்களுடைய அங்கங்களை பற்றியும் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக என்னன்னா, உளவியல் ரீதியாக நம்ம இந்த ஒரு மாதிரியான ஒரு படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா, பெண் அப்படிங்கிற ஒருத்திக்கும் மனசு இருக்குது, பெண் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சா அவளும் இப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம அது இல்லாமல் பெண்ணுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அந்த சுதந்திரத்தை பறிக்காமல் நம்மளுடைய லவ்வையும் அந்த இடத்துல காட்டும்போது அது வந்து ஒரு இனிமையான காதலாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் எங்கள் கண்ணுக்கு இந்த படம் பட்டுச்சு.